வாசிங்கம்மா 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் இப்ப பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மனுஷனை பார்த்து பூட்டப்பட்டு இருக்குதுப்பா, ஆனால் என்ன செய்ய போகிறேன், அந்த தேசத்தையும் அந்த எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் என்ன செய்ய ஒப்பு கொடுக்க போகிறேன். யுத்த புருஷராக நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து என்ன செய்யுங்க, சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்யுங்கள். இதுக்கு முன்பாக கர்த்தர் செய்கிற ஒரே ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அந்த பட்டணம் பூட்டப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பட்டணத்தையும் அதில் உள்ள ராஜாவையும் நான் உங்கள் கையில கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? கர்த்தர் உனக்கு விடுதலை தரப்போகிறார்மா, கர்த்தர் உனக்கு நன்மை தரப்போகிறார், கர்த்தர் உனக்கு சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர்கள் சொல்வார்கள். ஆனால் உடனே அதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிப்போமானால், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்குது. இப்ப பூட்டப்பட்டிருக்கிறது பெரிய பட்டணம், அது மதில் அவ்வளவு பெருசு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதில் உள்ள ராஜா யுத்த வீரர்கள் அந்த பட்டணம் எல்லாவற்றையும் யோசுவா உன் கையில நான் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதை முழுமையாக அதை விசுவாசித்தார். நீங்க எத்தனையோ பேரால என்ன செய்ய முடியல? கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது விசுவாசிக்க முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாதபடி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வேதவசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களை நிச்சயம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஆபேல் எடுத்துக்கொண்டால், ஆபேல் விசுவாசம் உள்ளவனாய் அவன் என்ன செய்யறான்? கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாய், காணிக்கை செலுத்தும்படியாய் கடந்து போகிறான். அவனுடைய காணிக்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நாம் திருப்பிக் கொள்வோமா? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் நேர்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தான். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். விசுவாசம் என்பது ஆண்டு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு விசுவாசம் என்பது நிறைய பேருக்குள்ள என்ன சரி கிரியை செய்ய முடியாதபடி காணப்படுகிறது. அன்றைய நாட்களிலே ஆபேல் கர்த்தருக்கு என்ன செய்றான்? காணிக்கை கொண்டு போறான். காயினும் ஆபேலும் கொண்டு போறாங்க. ஆனால் ஒருவருடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவருடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த காணிக்கை குறித்து கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு என்ன செய்த? மேன்மையான பலியை செலுத்தினார். சாதாரண பலி அல்ல, சாதாரண காணிக்கை அல்ல. அவன் கொண்டு வருகிற பலியை குறித்து வேதம் சொல்கிறது, மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று வேதம் சொல்லுது. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்திருக்கிறார். அவன் மரித்து இன்னமும் பேசிக் கொண்டிருக்கான். இந்த மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா, ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள். இவனோட வாழ்க்கையில கர்த்தருக்கு எவ்வளவு மேன்மையான ஒரு பலியை செலுத்தியிருந்தால் இன்றைக்கு வரைக்கும் நாம் இதை குறித்து பேசப்படும். விசுவாசிக்க வேண்டும், எதையும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நதிகத்துல ஏனோக்கு வாழ்ந்தாரு. விசுவாசத்தினாலே அவர் கர்த்தருடைய அனுசரித்தாரு. வாழ்க்கையில தேவனோடு கூட நடந்து கொண்டே இருந்தான், காணப்படாமல் போனான். நோவாவை குறித்து வேதம் சொல்லுது, நோவா அழிந்து போகுந்த பூமி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை என்ன செய்யல? நம்பாது இல்ல, அவன் முழுமையாய் நம்புறான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அதை அவன் முழுமையாய் நம்பினபடினால ஆண்டு சொல்லாரு, ஒரு பேரை உண்டாக்கி இவ்வளவு பெரிய பேரை உண்டாக்க வேண்டும், கொப்பேர் மரத்தை உண்டாக்க வேண்டும், அதுக்கு எப்படி கீழ் பூச வேண்டும், எத்தனை அறைகளை வைக்க வேண்டும், அதுக்கு ஒரு ஜன்னலை வைக்க வேண்டும், ஒரு கதவை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கேட்ட மாதிரி அவன் விசுவாசித்தான். இன்னைக்கும் எரிகோ பட்டணம் பூட்டப்பட்டு இருக்கிறது. அந்த பட்டணத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லும் பொழுது முதல் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
இரண்டாவது காரியமாக நாம் அந்த யோசுவா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? ஜனங்களை நோக்கி சுற்றி நடந்து போங்கள், சட்டத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். அந்த பட்டணத்தை நான் உனக்கு தருவேன், ஆனால் அந்த பட்டணத்துக்கு முன்பாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னதரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவர்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். வாக்குத்தத்தத்தை சொன்ன உடனே அதை அப்படியே அவர்கள் என்ன செய்றாங்க? விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். நீங்க வாக்குத்தத்தத்தை பண்ணும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வருட வாக்குத்தத்தம் யாருக்கா தெரியுமா? பார்க்க சொல்ல முடியுமா? கரெக்டா சொல்லியாமா? அங்க பார்த்து சொல்லல. பரவாயில்ல, அவளுக்கு எல்லாம் கை தட்டிக்கப்பட்டதான். உண்மையா சொல்ற அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப இத ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணுமா, இல்ல அடுத்த வருஷம் நினைச்சா போதுமா? டெய்லி நம்ம நினைச்சு அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் என்ன செய்றாரு? இந்த வாக்குத்தத்தங்களை நாம் நினைக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை நினைக்கும் பொழுது உண்மையாகவே அந்த வாக்குத்தத்தங்களை பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாம் முழுமையா விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலையும் அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அதை அதன்படியே கர்த்தர் அவங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலாம்? தவற விடவில்லையாம். அப்ப வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. பிள்ளையாண்டானவனை நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து முதிர் வயதிலோ கைவிடாத வாக்குத்தத்தமா இல்லையா? இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தப்படியே பிள்ளைகளை கண்டிஷமா நீ ஏன் பெற்றிருக்கீங்க? ஏன் தெரியாது பெற்றுட்ட? அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்கெல்லாம் பெருசாகி வளர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்குள்ள இவங்க யாருமே குழந்தையே பெற்றுக்கூடாது. அப்படி ஒரு பத்திரத்தில் உங்க கையெழுத்து வாங்க. அப்படி வாங்கிக்கலாம் பச்சவா? எப்பயாவது கேட்டியா? நிறைய பேர் கேட்கணும், ஏன் பெத்த? இப்ப இவங்களுக்கு ஏன் 2 பேர் பெற்று வச்சிருக்காங்க? இவங்களுக்கு என்னைக்காச்சும் அவங்க அம்மா அப்பா கேட்டுருப்பாங்களா இல்லையா? ஏன் பெத்த? ட்ரெஸ் வாங்கி தர முடியல, படிக்க வைக்க முடியல, ஏன் பெத்த? அப்ப இவளுக்கு பேசாம இல்ல இருக்கணும். இப்ப இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா சிக்கு புக்குன்னு ஏன் பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க? யோசித்து பாருங்கள. தயவு செய்து அந்த வார்த்தைகளை அளந்து கரெக்டா பேசணும். புரியுதுங்களா? யாரா இருந்தாலும் எந்த வார்த்தையா இருந்தாலும் கர்த்தர் எதெல்லாம், ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சோதரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். பிள்ளைகளை யாரு கொடுத்தது? கர்த்தர் கொடுக்கிற பலன் என்று பேர சொல்லுது. புரியுதா? ஈஸியா நம்ம கேட்கிறோம். அப்படிலாம் செய்யாதீங்க. வாக்குத்தத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தன்படி தான் பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணணும். பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை சத்தியத்துக்குள் நடத்த வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த குழந்தைகளை கடவுள் நம்ம கையில கொடுத்திருக்காங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உத்தரவாதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா நரகத்துக்கு போக கூடாது. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட கடவுள் என்ன செய்யலாம்? அதை தவற விடவில்லை என்று சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் தவற விடுகிற தெய்வம் நல்லதே இல்லை. அதனால வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவும் அப்படியே
வாக்குத்தத்தங்களை அவர்கள் விசுவாசித்தார்கள். 105வது சங்கீதம் 42வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடு தாம் தெரிந்து கொண்டவருடைய கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணி நமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு பிரஜாக்களின் தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் என்ன செய்தாராம்? புறப்பட பண்ணினார். வாக்குத்தத்தை யாருக்கு பண்ணினாரு? உங்களுக்கு பண்ணல, ஆனா நம்முடைய முற்பிதாக்களுக்கு பண்ணியிருக்காரு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் பண்ணியிருக்காரு. அதே வாக்குத்தத்தை நீ யாக்கோபிட்ட சொல்வார், நீ எகிப்து போ, அங்கிருந்து உன்னை புறப்பட பண்ண. அவருடைய வாக்குத்தத்தங்களை யாக்கோபிட்ட சொன்னதில்லை, ஆபிரகாமிட்ட சொன்னதை நினைவு கூர்ந்து அடிமைத்தனத்தில் இருக்க இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தாராம்? புறப்பட பண்ணினாரா? சாதாரணமா இல்ல, களிப்போடும் கம்பீர சத்தத்தோடு அவரை புறப்பட பண்ணினார். தமது கட்டளைகளை அவங்க என்ன செய்யணும்? காத்து நடக்கும்படி, தமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி. அப்ப கட்டளைகளை என்ன செய்யணும்? காத்து நடக்கணும். பிரமாணங்களை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்தாரு? நமக்கு புறஜாதிகளுடைய தேசத்தை கர்த்தர் கொடுத்த. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாப்பு வருகிறார் என்றால் நம்முடைய கட்டளைகளை நியாயப்பிரமாணம் கை கொண்டு நடக்கணும். அப்படி வாக்குத்தத்தங்களின்படி வாழணுன்றதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்த தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் கர்த்தர் அந்த எரிகோ பட்டணத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த ஜனங்கள் அப்படியே விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்று விசுவாசிக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, வாக்குத்தத்தத்தை எனக்கு பண்ணியிருப்பார்னா நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை அந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், யோசுவா புத்தகத்துக்கு நேராக நாம திரும்பிக் கொள்ளலாமா? எல்லாத்தையும் வாசித்திருக்கலாம், ஆனா என்ன செய்யல, டைம் இல்ல, அதனால வாசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? பேசாம அமர்ந்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நம்ம அமர்ந்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாமாப்பா? 4வது வசனம். 7 ஆசாரிய பெட்டுக்கு முன்பாக 7 பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாள் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர வேண்டும். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நடுத்தோடு இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவார்கள். ஆர்ப்பரிக்க. இப்ப இந்த எக்கால சத்தம் எப்பதான் தோணிக்கணும்னா 6 நாள் என்ன செய்யக்கூடாது? ஒண்ணுமே செய்யக்கூடாது. நீங்க அந்த எரிகோ பட்டணத்தை என்ன செய்ய வேண்டும்? சுற்றி வர வேண்டும். 6 முறை சுத்தணும். 7வது முறை 7வது நாள் தான் சுத்தணும். அது வரைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஒன்றுமே பேசக்கூடாது. அவர்கள் எல்லாரும் இந்த பட்டணத்தை என்ன செய்ய வேண்டும்? சுற்றி வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்றார், நீ அமைதியா இரு. எப்ப நான் சொல்றனோ அது வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது? சத்தமே போடக்கூடாது. போய் அதே சுத்தி அமைதியா என்ன செய்யணும்? வரணும். ஒழிய எந்த ஒரு காரியத்தையும் 6 நாள் நீ செய்யக்கூடாது. அப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் பொறுமை அவசியம். அமர்ந்திருக்க வேண்டும். யாத்திரையாகமம் 14:14 வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் தான் விசுவாசிக்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, அமைதியா இருந்தா போதும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா இருந்தா போதும். கர்த்தர் என்ன செய்ய போறாரு? கர்த்தர் உங்களுக்காக. நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை நாளைக்கு இருக்க நம்ம எவ்வளவு அடிச்சா நான் வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவங்க பார்த்து பேசிட்டே இருந்தா நான் திருப்பி பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இல்ல நீ அமர்ந்துட்டீங்கன்னா, அமைதியா இருந்தீங்கன்னா உனக்காக கடவுள் யுத்தம் பண்ணுவான். அததான் இங்க சொல்லி இருக்காரு. என்ன செய்யறார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் என்ன செய்யுங்க? சும்மா இருங்க. அவர் உங்களுக்காக என்ன செய்யறாரு?
அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாட்டோட நம்ம யுத்தத்துக்கு போறோமா, சோல்ஜர்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் நின்றுட்டு துப்பாக்கி வச்சுட்டு அப்படிலாம் நின்னா யுத்தம் செய்ய முடியாது. எல்லாரும் ஒருமிக்க, அவங்களும் ஒருமிக்க வருவார்கள், நாமளும் ஒருமித்து போகும் பொழுது அவர்களோடு யுத்தம் பண்ணி நாம் ஜெயிக்க வேண்டும். எப்படி யுத்தம் பண்ண வேண்டும்? ஞானமோடு வேகத்தோடு நாம் யுத்தம் பண்ணும் பொழுதுதான் அந்த தேசத்தை நாம் ஜெயிக்க முடியும். அப்படி அசால்ட்டா இருந்தோம்னா அவனுடைய அம்போ அவனுடைய துப்பாக்கியை சுடோ நம்ம மேல பட்டு நம்ம என்ன செய்வோம்? மறித்து போய் விடுவோம். ஆனால் ஆண்டவர் கேட்ட சொல்றோம், போல நீட்டுப்பா, செங்கடல் கடந்துச்சு, ஜனங்கள்லாம் நடந்து போயிட்டு எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க, ஆடு மாடுகள் எல்லாமே போயிடுச்சு, கோழி கூட போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனா எதிர்த்து என்ன செய்றாங்க? எப்படியாவது இவங்களை பிடிச்சு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நடுக்கடல் வரைக்கும் வரும் வரைக்கும் ஒருத்தன் கூட கரையில் இல்லை, எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த பின்னாடி கர்த்தர் என்ன செய்தாரு? சமுத்திரத்தை ஒன்றாக யுத்தம் கர்த்தர் பண்ணுவார். உன்னை பின்தொடர்ந்து தான் வராங்க, உன்னை அழிக்குன்னு தான் நினைக்கிறாங்க, உன்னை நிர்மூலமாக்க நினைக்கிறாங்க, மறுபடியும் உன்னை சிறைப்பிடித்து போவேன்னு நினைக்கிறாங்க. அது சொல்றாரு, அமர்ந்துருப்பான், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அவங்க அமர்ந்துருந்தாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா எகிப்தியரும் எகிப்துடைய சேனைகளும் அவருடைய ரதங்களும் கூட என்ன செய்தது? சமுத்திரத்துல கரை முதுங்கி இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சமுத்திரம் அவர்களை மூடி போட்டது என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றாங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடியுமா? உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமலே கொண்டுவார். கர்த்தர் எரிகோக்கு பட்டணத்துக்கு போவாங்க. ஆண்டு சொல்றார், நீ அமைதியா இருப்பா, நீ அமைதியா சுத்திவா, நான் அந்த காரியத்தெல்லாம் என்ன செய்யறேன்? பார்த்துக் கொள்கிறேன் கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நம்ம அப்படி செய்யலாமா? சங்கீதம் 46:10 வாசிக்கலாமா? சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், உண்மையிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டு சொல்றார். இங்க சங்கீதமாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் என்ன? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்ம அமைதியா ஏன் மணிப்பூருக்காக இங்க இருந்து ஜோனா கேட்பாரானா? கேட்பாரு. நம்ம இங்க இருந்து பண்ணுகிற ஜெபத்தை நிச்சயமா கேட்பார். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற அட்டுழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதையும் கேட்டு அந்த தமிழ்நாட்டிலுள்ளதான காரியங்களை கர்த்தர் மாற்றவோ சமாதானப்படுத்தவோ கர்த்தர் முடியும். அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். பிசாசின் போராட்டத்தில் இருப்பதற்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கேட்கப்படும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரசங்கியர் 3:7 வாசிக்கலாம். பிரசங்கி 3:7. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, நீ அமைதலா இருக்கு வர. அது சொல்றாரு, கிழிக்க ஒரு காலம் உண்டுனா அதை தைக்க ஒரு காலம். அது வந்து மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, நீ பேச ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு அமைதலா இருந்தீங்கன்னா ஒரு நாள் வாயத்திலிருந்து பேசக்கூடிய காலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க அமர்ந்தது பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கார். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்காங்க, அந்த காலத்தின்படியாய் செய்வாங்க. அல்லேலூயா. அப்ப நீ அமைதலாய் இப்பொழுதுக்கும் அது கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை நாம் விரைவில் பார்க்க போகிறோம். உடன்படிக்கை பற்றிய சுமந்து போகணும். உடன்படிக்கை பற்றிய சுமந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாத போனா கடவுள் ஜெயத்தை தரமாட்டாரா அப்படின்னு சொன்னா நிச்சயமா கிடையாது. உடன்படிக்கை பெட்டி இல்லாதபடி நாம் எந்த ஒரு ஜெயத்தையும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்குள்ள பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னெல்லாம் வச்சிருந்தார் ஆண்டவர்? முதல்ல ஆரோனுடைய துளிர்த்த கோல், அடுத்தது மன்னா வைக்கப்பட்டிருந்தது, 10 கட்டளைகள் வைக்கப்பட்டது. இது 3 தான் இருக்கு. அல்லேலூயா. ஆரோனுக்கு அபிஷேகம், அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தின் போல் என்ன செய்து அதுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு உங்களோடு இருக்க வேண்டும். 10 கட்டளைகள் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்க வேண்டும்.
அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை அதில் இருந்தது. அந்த பெட்டி ஒரு நாள் என்ன செய்து மூடப்பட்டிருந்தது. அதுக்கு மேல கேருபீன்கள் ஒருவரை ஒரு பார்க்கும்படியாக வைத்திருந்தாங்க. அதை ஆசாரிகள் சுமந்து செல்லும்படியாக 4 பகுதியிலும் என்ன செய்தது, கோல்கள் வைக்கப்பட்டது. அதை தோள் மேல் வைத்து சுமக்க வேண்டும். யார்தான் சுமக்கணும்? ஆசாரியர்கள் சுமக்கணும். இந்த பெட்டி எடுத்துட்டு நீ 6 நாள் சுத்தி வா, 7ஆம் நாள் 7 முறை சுத்தி வா அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க செய்தாங்க. அந்தது ரொம்ப வெயிட்டா இருக்கு, கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம் நம்ம சுத்த, புரியுதுங்களா? சுத்தி வந்துட்டு வேணா வச்சிருக்கலாம். அப்ப எத்தனை முறை அவர்கள் சுத்தி வந்தாங்க? உடன்படிக்கை பெட்டியோடு எத்தனை முறை சுத்தி வந்தாங்க? 7ஆவது நாள் 7 முறை சுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி 6 நாள் 13, இது 10ன்றாங்க. எவ்வளவு கணக்குல புள்ளிகள் பாருங்க. 13 முறை அதே சுத்தி வந்துருக்காங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே ஜெபத்தை கேட்கல அப்படின்னு நம்ம சொல்றோமே, அவங்க எந்த அளவுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு அமைதியோட சுத்தி வந்தாங்க. 7ஆம் நாள் தான் என்ன செய்றாங்க? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரும்பொழுது அந்த 7ஆம் நாள் 13 முறை அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வராங்க. ஏன் இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரணும்? இந்த எரிகோவுக்கு முன்பாக வரும்பொழுது ஒரு காரியத்தை அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து செய்யறாங்க. என்னன்னா 3ஆம் அதிகாரத்துல வாசிக்க பொழுது 3வது வசனத்துல 17 வசனம், 4ஆம் அதிகாரம் 7-18 வசனங்களை வாசிப்போம்னா, அவங்க கானான் தேசத்துக்குள்ள போக வேண்டும். கானான் தேசத்துக்குள்ள போக வேண்டுமானால் அதுக்கு முன்பாக என்ன இருந்தது? கானான் தேசத்துல பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக பெரிய யோர்தான் இருந்தது. அந்த யோர்தானை அவர்கள் கடந்து போக வேண்டும். யோர்தான் நரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இப்ப ஆண்டு சொல்றாரு, இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போய் ஆசாரியர்கள் அந்த அருணில போய் என்ன செய்யணும்? நாங்க கால்படணும். அப்பொழுது என்ன செய்வாரு? யோர்தான் தண்ணியை பின்னிட்டு திரும்ப செய்ய போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தும். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய ஜெயம் இருக்கும், அங்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அப்ப உடன்படிக்கை பெட்டியாகிய இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய 10 கற்பனைகள், அது மாத்திரமல்ல கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்குமானால் நமக்கு முன்பாக பெறுகிற எரிகோவை கர்த்தர் திறக்க வல்லவராக. அல்லேலூயா. நீங்க ஒன்று கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இன்னைக்கு வார்த்தை இங்க இருந்து என்ன செய்யறதில்ல, இப்படி போயிட்டு அது இப்படி வந்துருதோ அல்ல வெளியே போயிடுதோ எனக்கு தெரியல. இந்த வார்த்தை அப்படி கேட்ட உடனே எங்க போகணும்? நேரமா ஆப்ஷன் போகணும். அந்த இருதயத்துல போய் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் இருந்தாதான் அந்த வசனத்தை மறுபடியும் நம்ம சிந்திக்க முடியும், செயல்படுத்த முடியும், அந்த வார்த்தையின்படியாக நம்ம நடக்க முடியும். கேட்டுட்டு ஐயோ எனக்கு புரியலங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கடந்து போகணும்னா அப்படி வாழ்க்கையில இவங்க சரியாய் சொல்றாங்க. அது அந்த பட்டணத்தை நான் அவங்களுக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றாரு. அந்த எப்படி நீங்க சுதந்திரிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் தெளிவாக சொன்னாரு. 6 நாள் சுத்தி வாங்க, 7ஆம் நாள் 7 முறை சுத்தி வாங்க. அது எப்படி சுத்தி வர வேண்டும்? உடன்படிக்கை பெட்டி. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் தேவ சமூகத்தில் செபிப்போமானா நமக்கும் அது கூட்டப்பட்டதான எரிகோவை கர்த்தர் திறக்க வல்லமையுள்ள தேவனாய் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நாம் செபிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். என் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் 7ஆம் நாளிலே அவர்கள் சுற்றி வரும் பொழுது செய்த ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது 6வது வசனத்தை வாசிக்கிறோமா? அந்தபடி நூனின் குமாரனை யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துக் கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காளங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு போகக்கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காளங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காளங்களை ஊதினார்கள். அவர்களுக்கு பின் சென்றது. எக்காளங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு
எக்காளங்கள் ஊதப்படும் பொழுது திரும்பி பின் சென்றது. ஆ, யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் நான் சொல்லும் நாள் மட்டும் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட வேண்டாம். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட ஒரு வேண்டாம். பேச்சு புறப்பட, அந்த கண்ட கதை பேசாத, ஒரு வார்த்தையும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்கள்